மாலை வணக்கம். மலேசியா லங்காவி என்ற இடத்திலிருந்து பெண்மணி நாமஜபத்தை குறித்தும் பாராயணத்தை குறித்தும் கேள்வி கேட்டிருக்கின்றார். குருவே, நாமஜபத்திற்கும் பாராயணம் என்று சொல்வதற்கும் உள்ள ஒற்றுமை வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். நாமஜபம் அங்கே இருக்கு பதில். என்ன நாமம்? சினிமா ஆக்டருங்க நாமமா? இல்ல. ஆன்மீகத்துல கடவுளை குறித்து என்ன நாமத்தை உச்சரிக்கின்றோம் அதை நாமஜபம் என்று சொல்கின்றோம். நாமஜபம் என்பது ஜபமாலை. அது என்ன வேணா, எந்த மாலை வேணா இருக்கலாம். துளசி மாலை, திராட்சை மாலை, ஸ்படிக மாலை, சந்தன மாலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாலையை வைத்துக் கொண்டு 108 மணிகள் 108 தடவை ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நம சிவாய, இப்படிப்பட்ட மந்திரங்கள் நிறைய இருக்கு. என்ன மந்திரங்களை தீட்சை எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த மந்திரத்தை திருப்பி 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 உச்சரிக்கிறது. இது ஜபமாலையை வைத்துக் கொண்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டும் ஜபிக்கலாம். ஜபமாலையை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் மாலையை உபயோகித்து அந்த நாமத்தை ஜபித்துக் கொண்டு இருக்கலாம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எப்பப்ப டைம் கிடைக்குது, இல்ல எல்லா டைம்லயும் எல்லா வேலை பண்றப்போ குளிக்கிறப்ப விட்டு, இல்ல குளிக்கிறப்ப கூட நாமஜபத்தை சொல்லலாம். ஜபமாலை தேவைன்னே இல்லை. மனதுல மனனம் பண்ணணும், உச்சரிக்கலாம், சப்தமாக சொல்லலாம். எல்லா சமயங்களிலும் அந்த நாமஜபம், கடவுளின் நாமஜபத்தை திருப்பி 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 ஜபிப்பது, சொல்வதுதான் நாமஜபம். அஷ்டோத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், அந்த மாதிரி கோடிக்கணக்கில் சிவ சகஸ்ரநாமம், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது பாராயணம். பாராயணமும் நாமஜபமும் ஏறக்குறைய ஒண்ணுதான். அதனுடைய ரிசல்ட் ஒண்ணுதான், டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். உங்களுடைய அலைவாயும் மனதை சீர்நிலைப்படுத்தி ஒரு இடத்துல கரெக்டா வச்சுக்கிறதுக்காக திரும்ப 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 ஒன்னா அஷ்டோத்தரங்களையோ இல்லது நாமஜபங்களையோ நீங்க உச்சரித்திட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டார், காம உணர்வுகள் செக்ஸ் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. இதை நீங்க உபயோகிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா எப்பவுமே உங்க மனசுல கடவுளை பற்றிய சிந்தனையே இருக்கிற மாதிரி நீங்க செஞ்சிட்டு இருக்கிறதுனால மற்ற எந்த கெட்ட சிந்தனைகளும் உங்களுக்கு வராது, பயனுள்ள சிந்தனைகள் தான் வரும். அதனால நாமஜபமோ அட்டோத்திரமோ அந்த பாராயணமோ செஞ்சீங்கன்னா அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனது ஒருநிலைப்பட்டு தியானத்திற்கு தேவையான கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிருச்சுன்னா ஆன்மீகத்தினுடைய சக்சஸ் வழியில் நீங்க இருக்கீங்க அர்த்தம். நன்றி.